ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய கண்களின் வழியே உன்னுடைய மனபாரத்தை உணர்ந்தேன். இதை முழுமையாக கேள் தங்குமே. உனக்கான மாமருந்து என்னிடம் மட்டுமே உள்ளது. அதை பெற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதையே நீ சில சமயங்களில் மறந்து விடுகின்றாய். உன்னை நான் எப்படி வீழ செய்வேன்? இப்படி நீ என்னை மறந்தால் நீ நினைக்கும் பொழுது எப்படி உன்னால் என்னை உணர முடியும்? உன் இதயத்தில் நான் வாழ்கின்றேன் என்று முழுமையாக உணர்ந்து கொள். கஷ்டம் இங்கு யாருக்குத்தான் இல்லை? உனக்கு உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு, ஏன் உன் சாய்தேவாவுக்கும் உண்டு. கஷ்டத்தை மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால் உனக்கு எப்படி முன்னேற தோன்றும்? நான் இருக்கின்றேன் தங்கமே. உன்னை என்றும் திசை மாற விடமாட்டேன். நீ என் உயிராய் இருக்கின்றாய். எப்பொழுதும் என் பிள்ளையாய் நீ இருப்பாய். உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவேன். அதில் நீ நிச்சயமாக பயணிக்கப் போகின்றாய். வெற்றியும் அடைய போகின்றாய். உனக்கு ஒரு கதை சொல்கின்றேன், கேள். புல் மூங்கில் கதை உனக்கு தெரியுமா? நான் சொல்கின்றேன், கவனமாக கேள். புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்து விடும். ஆனால் அது சிறிதாய்தான் இருக்கும். அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல. இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அது வைத்து 5-6 வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு. ஆனால் அது வேரை அது பக்குவப்படுத்தி அது பலமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டிருக்கும். அதன் பிறகுதான் அது வளர ஆரம்பிக்கும். ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் 10 மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதன் வளர்ச்சியை எப்படியாயினும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் அந்த மூங்கிலின் வெற்றி. புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சிறியதுதான். ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி மிக பெரியது. உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதே என்று வருந்தாதே. என் பிள்ளை, நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம். அதனால் பயப்படாதே. நீ நிச்சயம் வெற்றி அடைவாய். உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நான் மாற்றுவேன். அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதி அடைவாய். நீ ஜெயமாக, நன்றாக, மன நிம்மதியுடன், சந்தோஷமாக, உன்னை சேர்ந்தவர்களுடன் வசந்தமாய் வாழ்வாய். உன்னுடைய தன்மானம் ஒரு நாளும் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன்பு நீ நன்றாக வாழ்ந்து காட்டுவாய். நான் உன்னை வாழ வைப்பேன். பல உறவுகள் உன்னை விட்டு சென்று விட்டதாகவும் நீ அவர்களை இழந்து விட்டதாகவும் எண்ணி கவலை கொள்கின்றாய். உன்னுடைய இழப்பை நான் அறிவேன். நீ கவலை கொள்ளாதே. நிச்சயம் அவர்கள் யாவும் உன்னை தேடி வர நான் வழி செய்வேன். என் பிள்ளையாகிய நீ சந்தோஷமாக இருப்பதை பார்க்கவே நானும் விரும்புகின்றேன். உன்னுடைய நிம்மதி, உன்னுடைய சந்தோஷம் அனைத்தும் நிச்சயம் உன்னை தேடி வரப்போகின்றது. அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. உனக்கான செம்மையான வாழ்க்கை ஒன்று வரப்போகின்றது. உன்னுடைய மனக்குமுறல், அழுகை அனைத்தையுமே நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ, உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய், சுபிட்சமாய், நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். ஓம் சாய்ராம்.